Hi guys, welcome to my channel Cloth Fashion. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 42 சைஸ் ப்ளவுஸ் எப்படி ஈஸியான முறையில் நம்ம தைச்சி எடுத்துடலாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு எக்ஸாம்பிள் நீங்க இப்போதான் புதுசா கத்துக்கிறவங்களா இருக்கிறீங்க. இப்போதான் இதுக்கு மேல நீங்க போயிட்டு கிளாஸ்க்கு போயிட்டு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க தைக்க போறீங்க அப்படின்னா ஒண்ணுமே கவலையே இல்லைங்க. நீங்க இந்த வீடியோ 1க்கு 2 தடவை பாருங்க. மெயினா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கே டீட்டெயிலா புரியும். ஸோ நீங்க இதை பார்த்துட்டு வீடியோல நீங்க அப்படியே உட்காந்து தைச்சீங்கன்னா நார்மலாவே ஒரு ப்ளவுஸ் தைச்சி எடுத்துடலாங்க. நீங்க என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க இந்த வீடியோஸ் பார்த்துட்டீங்கன்னா நீங்க தைக்க 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 உங்களுக்கு இந்த ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அதிகபட்சமான டைம் பாத்தீங்கன்னா 20 நிமிஷத்துல இருந்து 25 நிமிஷத்துக்குள்ள நீங்க தைச்சி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போற ப்ளவுஸ் கேட்டீங்கன்னா 2x2 கிளாத்ல தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ காட்ட போறேன். ஸோ இந்த 2x2 கிளாத்ல நீங்க எவ்வளவு ஈஸியா தைச்சி முடிக்கலாம். ஒரு 20-25 மினிட்ஸ்ல நீங்க பக்கா பினிஷிங்கோட எப்படி தைச்சி எடுக்கலாம். இப்போ நம்ம 25 மினிட்ஸ்ல முடிக்கிறோம்னா பினிஷிங்கே இல்லாம இருக்குமோ, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இல்லாம இருக்குமோ, அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்க வீடியோ பாருங்க, நான் எவ்வளவு பினிஷிங்கா எப்படி தைச்சி காட்டுறேன்றதை மட்டும் பாருங்க. பட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகலாம். அந்த 20-25 மினிட்ஸ்ல சொன்னீங்க உங்களுக்கு மட்டும் இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்லி நீங்க கேட்காதீங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். பட் அதை நீங்க தைக்க தைக்க உங்களுக்கு தைச்சி பழகும் போது 20-25 மினிட்ஸ்ல தைச்சிடலாம். இப்போ நானே உங்களுக்கு சொல்லி கொடுக்காம நான் தனிப்பட்ட முறையில் நான் தைக்கிறேன்னா எனக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்ல இருந்து 20 மினிட்ஸ்க்குள்ள நான் தைச்சி எடுத்துருவேன் அந்த 2x2 கிளாத் பிளவுஸை. ஸோ அதனால நீங்களுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே புரியும். ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ அதனால தான் நான் சொல்றேன். அதே மாதிரி உங்க சர்க்கிளில் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணி விடுங்க, உங்க மூலியமா அவங்க பையன் பெற மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன கைஸ், நான் எப்பவுமே சொல்றதுதான், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கை மடிச்சு தைச்சிடலாம் கீழே. ஏன்னா ஹெமிங் பண்ணும்போது இப்படி ஃபோல்ட் பண்ணுறதுக்காக தேவைப்படும். ஃபஸ்ட்டு கையை கீழே ஓரமாக மடிச்சு தைச்சிடலாம். இந்த நேட்ச் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃப்ரண்ட் ஹேண்டை வச்சு தைக்க போகிறதுக்கு அடையாளம். இது பேக் ஹேண்டை வர போகிற இடம். இப்போ அதே மாதிரி இந்த கை எப்படி வச்சுருக்கோமோ அதே வாட்டத்தில் இந்த கையும் வச்சு இப்போ நம்ம ஓரமாக ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம். அவ்வளோதான், போட்டுட்டோம். இப்போ கையை எடுத்து இப்போ ஓரமாக வச்சிடலாம். இதுதான் பேக்கு. ஃபஸ்ட்டு பேக்கில் டாட் பிடிச்சிடலாம். டாட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தையல் போட போகிற இடத்துலேருந்து 3 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பிடிக்க போகிறது 1 இன்ச்சுக்கு பிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாட் தைச்சிடலாம். இப்படி லெவல் பண்ணிங்க தைச்சி முடிச்ச உடனே இப்போ இந்த டாட்டும் பிடிச்சிடுவேன். தைச்சாச்சு. இப்போ கீழே ஃபால்ஸ் நம்ம தைச்சிக்கலாம். நான் ஃபால்ஸனுக்கு எல்லாம் துணி வெட்டி வச்சுட்டேன் ஆல்ரெடி. ஹூ கைப்பட்டி கழுத்துக்கு எல்லாத்துக்குமே வெட்டி வச்சுட்டேன். இது எவ்வளோ இன்ச் வெட்டி இருக்குன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் வெட்டியிருக்கேன் இந்த அகலம். நீங்களும் அப்படி தைச்சிங்கன்னா 1.25 இன்ச் வெட்டிங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கரெக்டாக இங்கே எங்கே நம்ம மடிக்க போகிறோமோ அந்த இடத்துல நேட்ச் போட்டிருக்கேன். அந்த நேட்ச் அண்டேருந்து வச்சு தைக்க ஆரம்பிக்கிறேன் இந்த ஃபால்ஸன் பீஸை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாட் பிடிச்சிருக்கோம்ல பேக்கில், அந்த இடத்துல வரும்போது மட்டும் இந்த மேல் பீஸில் சின்ன ஒரு ஃபிலிட் மாதிரி கொடுக்கணும். ரொம்ப பெருசாலாம் கொடுக்கக்கூடாது ஃபிலிட், ஒரு சின்ன ஃபிலிட் மாதிரி தான். ஓகேங்களா? அது எதுக்குன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு தைச்சி திருப்பும்போது அது சுருக்கம் வராமல் இருக்கும், இழுத்துக்காமல் இருக்கும், அதுக்காக தான் அது. அதே மாதிரி இந்த டாட்டாண்டையும் சின்ன ஃபிலிட் மாதிரி கொடுக்குறோம். இப்போது இது தைக்கிறது போக எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வெட்டிடலாம்.
இப்போது இதை இப்படி திருப்பிட்டு லெவல் பண்ணிக்கலாம். இப்போது ஓரத்தையல் ஒன்று போட்டுடலாம். இந்த ஃபால்ஸ் அண்ட் பீஸில் ஓரத்தையல் போடணும். போட்டுடணும். இப்போ இப்படி திருப்பிட்டு இப்படி மடித்து ஒரு தையல் ஒன்று போட்டுடலாம். இதை பெரிய தையல் வச்சு கூட போட்டுக்கலாம். ஏன்னா இந்த தையல் சும்மா இது வகாரதுக்காக தான். நான் தைக்கிறதா இருந்தால் இப்படியே மடித்து தைச்சிடுவேன். பட் உங்களுக்கு புரியணும் டீட்டெயிலாக அப்படின்றதுக்காக தான் இந்த தையலை போட்டு நான் காட்டுறேன். கரெக்டாக ஒரே மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு வாங்க. லெவலு பெருசு சின்னது வந்தால் நல்லா இருக்காது திருப்பி தைக்கும் போது, அதுக்காக தான். தைச்சிட்டோம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வெட்டிடலாம். இங்கே இந்த எக்ஸ்ட்ரா நூல்லாம் வெட்டிடுறேன். இப்போது இப்படி திருப்பிட்டு இப்படி லெவல் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு அப்படியே தைக்க வேண்டியதான். இந்த ஃபிலிட் கொடுத்தேன் இல்லையா, அந்த ஃபிலிட் எது கொடுத்தேன்னா இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நான் ஃபிலிட் கொடுத்த உடனே அப்படியே போய்ட்டு உட்காந்துச்சு பாருங்கள். அப்படி நீங்கள் ஃபிலிட் கொடுக்கலன்னா இப்படி இழுத்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த ஃபிலிட் வந்து கொடுக்குறது. ஃபிலிட்னா ரொம்ப சின்ன ஃபிலிட் கொடுத்தா போதுமானது. வாங்க இப்போ வந்து நம்ம அந்த பீஸ் தைச்சிடலாம். இது இப்போ கரெக்டாக இந்த ஃபால்ஸ் அண்ட் பீஸ் மேலே ஒரு தையல் ஓரமாக போட்டுக்கலாம். போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், ப்ளவுஸை இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இடுப்பு அளவு எவ்வளோ இருக்கோ அந்த அடையாளம் இங்கே பண்ணிக்கலாம். இடுப்பு அளவு பார்த்தீங்கன்னா 36. அப்போ 36ல் 4 ஒரு பங்கு 9 இன்ச்சு. கரெக்டாக 9 இன்ச்சில் வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன். கரெக்டாக இப்படி வச்சு ரெண்டுத்துலேயும் படுற மாதிரி பண்ணிங்க. இப்போ பேக்கும் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு 42 சைஸ். இது செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 42. ஸோ பெரிய சைஸ் ப்ளவுஸ் இது. அதனால் இதுக்கு வந்து நம்ம டாட் பிடிக்கும்போது எப்படி பிடிக்கணும்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போது நம்ம இந்த 2 ஃப்ரண்ட் இருக்குது. ஸோ மேல் ஃப்ரண்ட்டில் தான் மார்க் இருக்குது. இப்போ கீழ் ஃப்ரண்ட்டுக்கும் மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக டாட் பிடிக்கிறதுக்காக. இப்போது ஒரு பீஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சென்டர் டாட் தான் பிடிக்க போகிறோம். இப்போ இந்த சென்டர் டாட் எப்படி பிடிக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்க. கரெக்டாக நம்ம இங்கே தான் வந்து மார்க் இருக்குது, டாட் முடிய போகிற இடம். இப்போ வந்து இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக போட போகிறது கிடையாது. இப்படி எடுத்துன்னு வந்து பெண்ட் பண்ணி போட போகிறோம். ஆல்ரெடி நான் இதை வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கட்டிங் பண்ணும்போதும் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். பெரிய சைஸ் ப்ளவுஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி டாட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும், டாட்டை பிடிச்சி அப்படி சொல்லியிருக்கேன். இந்த 3 டாட் பிடிக்கிற ப்ளவுஸ் வந்ததுன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா இங்கே எக்ஸ்ட்ரா துணி வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இப்போ நான் பாருங்கள் தைச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்படி பெண்டு பண்ணி பிடிக்கணும் தையலை. இன்னொரு தையலும் போட்டுடலாம். போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள் தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக போடாமல் இப்படி எடுத்துகிட்டு போய்ட்டு இப்படி பெண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்பவும் பெண்ட் பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சு இப்படி உள்ளே எடுத்துகிட்டு போன மாதிரி எடுத்துகிட்டு வந்து இங்கே முடிக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து இப்படி திருப்பும்போது ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணி வந்து ரொம்ப இதுவாக நிற்காது, கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல. நீங்கள் இதே வந்து ஷார்ப்பாக பிடிச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்படி வந்து பிடிக்கும்போது இந்த இடத்துல இப்படி துணி வந்து நிற்கும் அதிகமாக. ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி தையல் பிடிங்கன்றேன். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ இந்த சைடில் வர டாட் வந்து நம்ம பிடிச்சிடலாம். ஹூக் பட்டி ஹை பட்டியாண்ட
இந்த டாட்டுக்கு மட்டும் ஒரு தையல் போதும். நம்ம டபுள் தையல் போட வேண்டியது இந்த சென்டர் டாட்டுக்கும் இந்த ஆமோல் டாட்டாண்ட தான் நம்ம டபுள் தையல் போடணும். இல்லைன்னா தையல் விட்டுடும் அந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா 3 டாட்டுமே போட்டோம். அடுத்தது இந்த ஃப்ரண்ட்டுக்கும் போட்டுடலாம். அதுக்கு எப்படி பெண்ட் பண்ணி தையல் போட்டோமோ அதே மாதிரி இதுக்கும் பெண்ட் பண்ணி போட்டுடலாம். போட்டுட்டோம். இப்போ இதுக்கும் இந்த சைட் டாட் போட்டுடலாம். ஹூக் கைப்பட்டி அண்ட வர போகிற டாட்டு. இப்போ ஆமோல் டாட். போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரண்ட்டுக்குமே நம்ம டாட் வந்து பிடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து கீழே யோக் பட்டி வச்சு தைச்சிடலாம். யோக் பட்டி வந்து இங்கே இருக்குது. இதில் வந்து இந்த டபுள் நேட்ச் போட்டிருக்கேன். இங்கே ஒரு நேட்ச், இங்கே ஒரு நேட்ச். இது வந்து கீழே மடிக்க போகிற நேட்ச். இது வந்து எக்ஸ்ட்ரா நேட்ச் போட்டிருக்கேன். எதுக்காகனா ஹூக் கைப்பட்டி ஆண்ட வரப்போகிற இடம் இதுன்றதுக்காக அடையாளம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சைடு ஸ்டிச் பண்ண போகிற இடத்துல வர அடையாளம். ஸோ இங்கே வந்து நமக்கு வெறும் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு தேவையான நேட்ச் மட்டும் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போது இதிலேருந்து 2 பீஸ் எடுத்துக்கலாம் யோக்கை. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் இப்படி வச்சுக்குப்போம். மேலே ஒரு யோக் வச்சிடலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு கீழே ஒரு யோக்கு வச்சுட்டு இப்படி தைக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா பார்த்துங்க. மேலே ஒரு யோக்கு, சென்டரில் ஃப்ரண்ட்டு, அது கீழே ஒரு யோக்கு. அப்படி தைக்கும் போது இந்த டாட்டுடைய பீஸ் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிங்க. எதுக்காகனா நீங்கள் இப்படியே விட்டிங்கன்னா அது சேர்த்து தையல் போட்டாச்சுன்னா நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது இது இப்படி இழுக்கும். ஸோ அதுக்காக தான் இப்படி ஃபோல்ட் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ வாங்க 3மே ஒரே மாதிரி வச்சு தைக்கலாம். 1 2 3 பாட்டுமே. ஸோ என்னன்னா ஏதாவது இழுத்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் வரும். அதனால் எதுவுமே இழுக்கக்கூடாது. சாதாரணமாக இப்படி வச்சு தைச்சிட்டு வாங்க. இப்போது இன்னொரு ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி வச்சு தைச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி வந்து அதில் வச்சு தைச்சோமோ கீழே ஒரு யோக்கு, நடுவில் ஃப்ரண்ட்டு, அதே மாதிரி மேலே ஒரு யோக்கு, அதே லெவலில் இதையும் வச்சு தைச்சிடலாம். இப்போ டாட்டை வந்து அதில் மடித்தோம் இல்லையா, சென்டர் டாட்டை, அதே மாதிரி வந்து இதுலேயும் மடிச்சிடலாம். ஃபோல்ட் பண்ணிடலாம். தைச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி நேட்ச் போட்டுடலாம். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பும் போது சுருக்கம், இழுக்கிறது, இந்த பிரச்சனைலாம் இருக்காது. கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நேட்ச் போட்டுருங்க. ஒரு 4 நேட்ச் நான் போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு 4, இந்த ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 4 போட்டிருக்கேன். இப்படி திருப்பிட்டு இப்படி லெவல் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டுக்கும்
இப்படி திருப்பிட்டு லெவல் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு என்னென்னா ப்ளவுஸ் வந்து பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும். எங்கேயுமே நூல் அது இது சுருக்கம் எதுவுமே இருக்காது. சும்மா நல்லாயிருக்கும் ப்ளவுஸு. நீங்கள் இதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு தைச்சி முடித்த பிறகு ஃபினிஷிங் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், இதை இப்படி திருப்பிட்டு இங்கே ஒரு நேட்ச் போட்டிருக்கேன், இங்கே ஒரு நேட்ச் போட்டிருக்கேன், பார்த்தீங்களா? இதுதான் வந்து நம்ம மடிக்க போகிற இடம். அதே மாதிரி இதுலேயும் பார்த்துங்க, இங்கே ஒரு நேட்ச், இங்கே ஒரு நேட்ச் இருக்குது. இப்போ ரெண்டுத்துலேயும் நம்ம அதை தான் வச்சு மடிக்க போகிறோம். அதுக்கு முந்தி நம்ம பேக் எடுத்து சைடை வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னா நம்ம கரெக்டாக தான் வெட்டுவோம், இருந்தாலும் ஒரு சில டைம் தப்பு நடக்க சான்ஸ் இருக்குது. அதனால் கரெக்டாக இப்படி இந்த இடத்துல வச்சு, இது வந்து ஃப்ரண்ட்டு, இது பேக்கை வச்சுட்டு இப்படி நேட்ச் ஹேண்டை வச்சு இப்படி செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கான்ட்டு. கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? நேட்ச் ஹேண்டை கரெக்டாக இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு டவுட்டுக்காக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ தைச்சிடலாம். அந்த நேட்ச் எங்கே போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி தைச்சிடலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணிங்க. இவ்வளோ ஃபோல்ட் பண்ணோன்னா தான் இந்த இடம் வந்து நல்லா இப்படி ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா நான் ஃபோல்ட் பண்ணுறேன் அகலமாக. துணியும் உள்ள நிறைய விட்டுருக்கேன். இல்லை சில பேர் வந்து பேண்ட் பீஸ்லாம் வச்சு தைப்பாங்க இந்த இடத்துல, ஸ்டிஃபாக இன்னும் வேணும்னு சொல்லிட்டு. அப்படி வேணும்னாலும் நம்ம தைச்சிக்கலாம். எப்பவுமே தைக்கும் போது இப்படி பின்னாடி கை கொடுத்து தைங்க. சுருக்கம் வர மாதிரி இருந்தாலும் வராமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃப்ரண்ட்டையும் தைச்சிடலாம். தைச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரண்ட்டுமே நம்ம தைச்சிட்டோம். இங்கே பாருங்கள். இப்போ ஹூக் கைப்பட்டி தைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ரண்ட் எடுத்துக்குப்போம். இதில் ஹூக் பட்டி அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம ஹூக் கைப்பட்டிக்கு இந்த லெவல் பீஸ் தான் வெட்டியிருக்கோம். ரெண்டுமே ஹூக் பட்டிக்கு ஹை பட்டிக்கு எவ்வளோ அகலம் வெட்டியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வெட்டியிருக்கோம் அகலம். இப்போ ஹூக் பட்டிக்கு என்ன பண்ண போகிறோன்னா இதை அப்படியே டபுள் ஆக்கிடுவோம். டபுள் ஆக்கிட்டு இந்த இடத்துல இப்படி வச்சு தைக்க ஆரம்பிப்போம். கீழே ஃப்ரண்ட்டு மேலே ஹூக் பட்டி வச்சு தைக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம பேக்கில் எப்படி டாட் பிடிச்ச இடத்துல லைட்டாக சின்ன ஃபிலிட் கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்லேயும் வந்து இந்த சைட் டாட் பிடிச்ச இடத்துல வந்து சின்ன ஃபிலிட் கொடுக்க போகிறோம் இந்த ஹூக் பட்டியில். ஓகேங்களா? ரொம்ப பெருசு இல்லை, சின்ன ஃபிலிட்டு தான். அதில் கொடுத்த மாதிரியே தான் பேக்கில் எப்படி கொடுத்தோமோ அதே தான். தைச்சிட்டோம். இப்போ இங்கே மடிக்கிறது போக எக்ஸ்ட்ரா பீஸ் வெட்டிடலாம். இப்போது திருப்பிட்டு இப்படி லெவல் பண்ணிக்கலாம். இப்படி லெவல் பண்ணிவிட்டு ஓர தையல் போட்டுடலாம் இந்த ஹூக் பட்டியில். போட்டாச்சு. இப்போது இப்படி மடிச்சுட்டு இப்படி வச்சு தையல் போட வேண்டியதான். ஒரு சின்ன டாக்கா மாதிரி அடிச்சிடலாம். அடிச்சுட்டு நூல் கட் ஆகிடுச்சு. ஒரே நிமிஷம். ஓகே. இப்போ இங்கே ஒரு சின்ன டாக்கா அடிச்சுட்டு அப்படியே இந்த கார்னர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே ஓரமாக தையல் போட்டுடலாம். போட்டுட்டோம். இந்த எக்ஸ்ட்ரா நூல்லாம் வெட்டிடுறேன். இப்போது ஹூக் பட்டி தைச்சி ஆயிடுச்சு பாருங்கள்.
அடுத்தது இந்த ஃப்ரண்ட் எடுத்து வச்சுடுவோம். இந்த ஃப்ரண்ட் எடுப்போம். இதில் வந்து ஹை பட்டி தைக்க போகிறோம். அதில் வந்து இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா ஹூக் பட்டியில், இதில் பண்ண போகிறது கிடையாது, அப்படியே தான் வைக்க போகிறோம். அப்புறம் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஹூக் பட்டி மேலே வச்சுட்டு ஃப்ரண்ட்டு கீழே வச்சோம். ஆனால் ஹை பட்டியில் அப்படியே ஆப்போசிட்டாக ஹை பட்டி கீழே வச்சுட்டு ஃப்ரண்ட்டு மேலே வைக்க போகிறோம். இங்கே கீழே எவ்வளோ மடிக்கிறதுக்கு வேணுமோ அந்த துணியை விட்டுட்டு இங்கே நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். வச்சுதான் இப்போ இது மேலே வந்து வெட்டிடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸு. இப்போ இப்படி திருப்பிட்டு லெவல் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக இப்படி லெவல் பண்ணி வச்சுட்டு இங்கே ஒரு சின்ன டாக்கா ஒன்று அடிச்சிடலாம். அங்கே எவ்வளோ கீழே ஃபோல்ட் பண்ணுமோ அதே லெவலில் மேலே வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த தையல் தெரியுது பார்த்தீங்களா, இந்த தையலுக்கு மேலே கரெக்டாக அந்த பீஸ் வச்சு தைக்கணும். தைக்கும்போது அந்த கீழே இருக்கிற தையல் வந்து தெரியாத மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நான் தைக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி தைக்கும்போது இந்த கீழே உள்ள பீஸ் வந்து லைட்டாக இழுத்த மாதிரி தைங்க. இந்த மேல் பீஸை இழுக்க வேணாம், இதை வந்து நார்மலாக வைங்க. கீழே உள்ள பீஸை கொஞ்சம் லைட்டாக இழுக்கணும், ரொம்ப கிடையாது, சும்மா மைல்டாக அப்படி இழுத்த மாதிரி தைக்கணும், அவ்வளோதான். ஏன்னா அந்த மேல் துணி வந்து இழுத்துக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்காக. மேல் துணின்றது நான் இந்த துணியை சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே, இப்போ தையல் போட்டுட்டோம். அடுத்தது ரெண்டாவது தையல் ஒன்று போட போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இப்படி ஆரம்பிக்கலாம். ஒரு டாக்கா ஒன்று அடிச்சுட்டு சின்னதாக இந்த இடத்துல வந்து இங்கே ஆல்ரெடி ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு இட தையல் தள்ளி ஒரு தையல் போட்டுடலாம். ஓகே, போட்டுட்டோம். இப்போ ஹூக் பட்டியும் ஹை பட்டி வச்சு பார்த்துடலாம். லெவல் கரெக்டாக இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஹை பட்டியை வந்து வெட்டிடலாம். நம்ம வெட்டிட்டோம். இப்போ வந்து இது ஹை பட்டி, இதுக்கு மேலே அப்படியே ஆப்போசிட்டில் ஹூக் பட்டி வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ இதுக்கும் இடுப்பளவு வந்து மார்க் பண்ணிடலாம். 36, 36ல் 4 ஒரு பங்கு 9 இன்ச்சு. நம்ம 9 இன்ச்சில் மார்க் பண்ணிடலாம். கரெக்டாக இந்த இடத்துல இன்ச் டேப் வச்சு அளக்குறேன். கரெக்டாக ஹூக் பட்டி கரெக்டாக வைக்கணும், ஹை பட்டி எக்ஸ்ட்ரா விட்டுறணும், சரிங்களா? 9 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணுறேன். இதில் ரெண்டுலேயும் மார்க் கரெக்டாக தெரியிற மாதிரி தான் போடுறேன், பார்த்துங்க. ஓகே, பண்ணிட்டோம். ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு பேக் எடுத்துக்கலாம். பேக்கை வந்து இப்படி திருப்பிடலாம். திருப்பிட்டு இப்படி வச்சுட்டு இது வந்து இன்சைடு உள்ளே போகிற இடம், இது அவுட் சைடு வெளியில் வர போகிற இடம். பேக்கை வந்து வெளியில் வர போகிற வாட்டத்தில் வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டை வந்து அப்படியே உங்களுக்கு உள்ளே போகிற வாட்டத்தில் வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், அப்படியே ஆப்போசிட்டில் இப்படி வைக்க போகிறோம், சரிங்களா? இப்படி வச்சுட்டு ஷோல்டர் வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இட அளவுக்கு நம்ம போடுறோம் தையல். இன்னொரு தையலோ போட்டுருவோம். அவ்வளோதான், போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போது இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல ஃப்ரண்ட்டு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம லெவலாக வெட்டிக்கலாம். சும்மா லைட்டாக அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது நீங்கள் வெட்டினோம். எப்பவுமே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா இந்த ஆமோல் சைடு விடக்கூடாது. ஸோ இந்த நெக்காண்ட மட்டும் தான் நீங்கள் விடணும். இது எப்பவுமே வராது, எப்போனா சம்டைம் வரும். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் இந்த லெவல் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம கழுத்து ஸ்டிச் பண்ணிடலாம். கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் பீஸ் வந்து ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, வெட்டி வச்சுருக்கேன்ட்டு. அதே மாதிரி கழுத்துக்கும் வெட்டி வச்சுட்டேன் நான். கழுத்துக்கு வந்து எவ்வளோ அகலத்தில் வெட்டி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிராஸ் பீஸு. இங்கே பாருங்கள், கிராஸில் தான் வெட்டியிருக்கோம்.
ஸோ கிராஸில் தான் வெட்டணும், அப்போ தான் நெக் வந்து உக்காரும். நீங்கள் ஸ்ட்ரைட்டில் வெட்டினீங்கன்னா உக்காராது. அகலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 இன்ச் வெட்டியிருக்கேன். இப்போ நம்ம எல்லா பீஸுமே ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. இது கொஞ்சம் லெவல் பண்ணி வெட்டிக்கிட்டேன். இது எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் வெட்டிடலாம். ஓகே, இது வரைக்கும் பீஸ் போதும்னு நினைக்கிறேன். இது தேவையில்லை, இது எடுத்து ஓரமாக வைக்கலாம், வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இது இப்போ லெவலாக வெட்டிக்கிறேன். வெட்டிக்கிட்டேன். வெட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த நெக் பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயிண்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஜாயிண்ட் பண்ண இடத்துலலாம் இப்படி நீங்கள் பொழந்த மாதிரி லெவல் பண்ணிக்கிங்க. இப்படி 2 பீஸுமே இப்படி வச்சு இது பண்ணிக்கிங்க. ஏன்னா இது ஒரு சைடாகவே இருந்துச்சுன்னா நம்ம தைச்சி திருப்பும் போது இந்த இடத்துல ரொம்ப திக்காக இருக்கும். அதுக்காக தான் இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த திக்னஸ் தெரியாது. அவ்வளோதான், பண்ணிட்டோங்க. இப்போது நம்ம நெக்கு தைக்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு ஹை பட்டியிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இங்கே எக்ஸ்ட்ரா மடிக்கிறதுக்கு போக எக்ஸ்ட்ரா எவ்வளோ தேவையோ அதை வச்சுட்டு இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தான் தைக்க ஆரம்பிக்கிறேன். தைக்கும்போது எந்த பீஸும் இழுக்கக்கூடாது, ஃப்ரண்ட்டையும் இழுக்கக்கூடாது, கழுத்து பீஸையும் இழுக்கக்கூடாது. நீங்கள் எந்த சைடில் இழுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ரவுண்டு வருது இல்லையா, இந்த ரவுண்ட் ஷேப் நெக்காண்ட ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த இடத்துல மட்டும் இந்த மேல் பீஸை மட்டும் லைட்டாக இழுத்துக்கணும். ரொம்ப இழுக்கக்கூடாது, மைல்டாக இழுக்கிற மாதிரி லைட்டாக இழுக்கணும். கீழ் பீஸை சுத்தமாக இழுக்கவே கூடாது. அதுவும் இந்த மேல் பீஸ் இழுக்கணுன்றது இந்த ஷேப் ஆண்டை மட்டும் தான் சொல்கிறேன், ஃப்ரண்ட் ஷேப் பேக் ஷேப் ஆண்டை மட்டும் தான் சொல்கிறேன், மற்றபடி வேறு எங்கேயுமே கிடையாது. அவ்வளோதான், அந்த இடத்துல இழுத்தோம். இப்போது இதுக்கு மேலே இழுக்கக்கூடாது. இப்போ மறுபடியும் அந்த பேக் இந்த ஷேப் ஆண்டா இழுக்கிற லைட்டாக. தைச்சிட்டோம். இங்கே ஃபோல்ட் பண்ண போக எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டுட்டு வெட்டிடுறேன். இப்போ இந்த ரவுண்டு ஷேப் வருது இல்லையா, ஃப்ரண்ட்டில் அண்ட் பேக்கில் நெக்காண்ட அந்த இடத்துல மட்டும் நேச் போட்டுடுறேன். ஏன்னா நெக்கு வந்து திருப்பும் போது திருவல் அடிக்காமல் இருக்கும், இழுத்துக்காமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஷேப் ஆண்டை மட்டும் இப்போது இந்த நெக் பீஸை வந்து இப்படி மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த ஓரமாக தையல் போட போகிறேன். ஓரமாக தையல்னால் இந்த நெக் பீஸுக்கு மேலே.
ஒரே லெவலாக மடிச்சின்னு வந்துடுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக் பீஸ் எல்லாமே வந்து தைச்சிட்டோம். இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து நம்ம வெட்டிடணும். அதை வெட்டி ஏற்றலாம், இல்லைனா ஹெம்மிங் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்படி பார்த்து கரெக்டாக லெவலாக வெட்டணும், இல்லைனா இந்த இடத்துல பட்டுச்சுன்னா கிழிஞ்சிடும் துணி. ஸோ அதனால் பார்த்து லெவலாக இப்படி துணியை இழுத்த மாதிரி வெட்டிட்டு வரணும். அவ்வளோதான், லெவலாக வெட்டிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து கை ஏற்றிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் சைட்லேருந்து கை ஏற்ற போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த நேட்ச் உள்ள சைடு இதுதான் ஃப்ரண்ட் ஹேண்டில் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அங்கேருந்து வச்சு தைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே சென்டரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் நேட்ச் இருக்கு இல்லையா கையில், இது இப்படி வச்சுட்டு பார்த்துடலாம் கரெக்டாக இருக்குதான்ட்டு. கரெக்டாக நேட்ச் ஹேண்டை வருது, இங்கேருந்து வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். கரெக்டாக இப்படியே லெவலாக தைச்சிட்டே போக வேண்டியதான். இப்போது ஒரு கை ஏற்றிட்டோம். இங்கே பாருங்கள், கை வந்து ஏற்றி ஆயிடுச்சு. அடுத்தது இன்னொரு கை ஏற்றிடலாம். அதை வந்து நம்ம பேக்லேருந்து வச்சு தைக்க போகிறோம். ஸோ அதுக்கும் இப்போ சென்டரை இப்படி வச்சு பார்த்துட்டு நேட்ச்லேருந்து கரெக்டாக இந்த நேட்ச்லேருந்து வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம்.
அவ்வளோதான். ஸ்லீவ் வந்து இப்போ இந்த சைடும் ஏற்றிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கையை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிட போகிறோம். இதுதான் ஹெம்மிங் பண்ண போகிற இடம். ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு இப்படி லெவல் பண்ணிக்கலாம். இப்படி லெவல் பண்ணிவிட்டு இதை இப்படி திருப்பி வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா கை லூஸ் வந்து 13 இன்ச்சு. ஸோ நம்ம 13ல் பாதி 6 ரேஞ்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக 6 ரேஞ்சில் மார்க் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இங்கே ஒரு சின்ன டாகா மாதிரி வச்சுக்கலாம். கரெக்டாக இப்போது இந்த சைடு உள்ள நேச்சும் இந்த சைடு உள்ள நேச்சும் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ அங்கேயே தையல் போட்டுடலாம். அப்படியே ஓகே போட்டுட்டோம். இப்போ இங்கே இடுப்பாந்த பார்த்தீங்கன்னா இங்கே மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும். ஸோ அதையும் மார்க் வந்து கரெக்டாக இப்படி வச்சுட்டு நான் தைக்க ஆரம்பிக்கிறேன். இன்னொரு தையலும் போட்டுடலாம் எடை தள்ளி. அது எதுக்காகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு லூஸ் டைட்டாக இருக்குன்னா பிரிச்சிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம அது வேணும்னா 3 தையலாக கூட போட்டுக்கலாம். நான் 2 தையல் மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது நீங்கள் தைக்கும் போதே அப்பப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல்லாம் வெட்டிக்குங்க. அப்படி வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் 3வது தையலையும் போட்டுடுறேன். போட்டுட்டோம். இப்போ வந்து இதை கொஞ்சம் கரெக்டாக லெவலாக வெட்டிக்கலாம். உங்களுக்கு சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான துணிலாம் விட தேவையில்லை. இந்த தையலுக்கு போக 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும் சைட் மார்ஜின். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இந்த சைடையும் தைச்சிடலாம். கையை வந்து அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிடலாம். கரெக்டாக வச்சு பண்ணிட்டோம். இப்போ இதை இப்படி மடிச்சுட்டு அதுக்கு கை வந்து எவ்வளோ பிடிச்சோமோ 13 இன்ச்சு, 13ல் பாதி 6 இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இதுவும் 6 இன்ச்சில் வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். அதில் வச்ச மாதிரியே தான் 13 இன்ச்சு, 13ல் பாதி 6 இன்ச் லூஸில் வச்சு தையல் போட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ இதுலேயும் மேலே உள்ள நேச்சும் கீழே உள்ள நேச்சும் கரெக்டாக இருக்குதான்னு லெவல் பார்த்துக்கலாம். கரெக்டாக தான் இருக்குது. அந்த சைடு எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும். அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடுப்பாண்ட மார்க்கு இந்த சைடும் நான் பார்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்கான்ட்டு. கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இந்த பக்கமும் 3 தையல் நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிச்சு. 3 தையல் இந்த பக்கமும் போட்டுட்டோம். இங்கேயும் லெவலாக வெட்டிடலாம். பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு ஃபினிஷிங்லாம் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தெரியுதுங்களா?
உள்ள வெளியில் 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் ஃபினிஷிங்கில், எந்த ஒரு இதுவும் இருக்காது, நல்லாவும் இருக்கும். ப்ளவுஸும் வந்து பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்கும்போது. ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் தைச்சிங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த வீடியோ வந்து 1க்கு 2 3 தடவை நல்லா பார்த்தீங்கனாலே, நீங்களே உக்காந்துட்டு வீட்டில் ட்ரைனிங் பண்ணிங்கனாலே நீங்களே தைச்சிடலாம். சரிங்களா? நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட கேட்டு கற்றுக்கணுன்றது கூட பண்ணலாம். பட் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கணுன்றது கூட தேவைப்படாது, சாதாரணமாகவே நீங்களே தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இப்படியே ஃபோல்டிங் பண்ண போகிற இடம் பண்ணிவிட்டு ஹெம்மிங் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து இன்னும் பக்காவாக இருக்கும் ஹெம்மிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? ஸோ இதுதான்